இரவில் படுத்தால் தூக்கம் கண்ணைச் சுழற்றாமல் மனசு எங்கெங்கோ அலைபாய்ந்து புரண்டு புரண்டு படுத்துப் புலம்பும் அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அந்த அமைதி கிடைக்காம ஒரு நிம்மதியான பெருமூச்சு கூட விட முடியாம தவிக்கிறீர்களா? மனசுக்குள்ள ஏதோ ஒரு பாரம், ஒரு கவலை, ஒரு அசாந்தமான உணர்வு உங்களை அலைக்கழிக்கிறதா? ஒருவேளை ஒரு சில வசனங்களை ஓதினாலே உங்கள் இதயம் சாந்தியடையும், உங்கள் வீட்டில் பறக்கத் கொட்டும், உங்க வாழ்க்கையே ஒரு புதிய திருப்பத்தை சந்திக்கும்னு சொன்னா நம்புவீங்களா? இது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல, நிதர்சனமான உண்மை. அதுவும் குரானின் 73வது அத்தியாயம் சூரத்துல் முஸ்ஸமில் நமக்குச் சொல்லும் ஒரு அற்புதமான ரகசியம் இது. இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுதுன்னு உறுதியா சொல்லலாம். இன்றைய வேகமான உலகத்துல நம்மில் பலரும் ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்றோம். பகல் முழுக்க வேலை, ஓட்டம், டென்ஷன். இரவு வந்தா கையில ஒரு மொபைல், கண்ணுல ஒரு டிவி, இதுல தான் நேரம் போகுது. தொழுகைக்கு நேரம் இல்ல, நிம்மதி இல்ல, மனசுல ஒரு அமைதி இல்ல. காலையில எழுந்திருக்கிறதிலிருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் மன அழுத்தம், கடன் தொல்லை, குடும்பத்துல சின்னச் சின்ன சண்டை, கணவன் மனைவி உறவுல விரிசல், குழந்தைங்க படிப்புல கவனம் செலுத்தாம அலைபாயுறது, உடல்வலி, தீராத நோய்கள், இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை நம்மள ஒரு வட்டம் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கு. இந்த சுழல்ல இருந்து எப்படி வெளிய வர்றதுன்னு தெரியாம தவிக்கிறோம். நம்ம தேடும் தீர்வு எங்கே இருக்கு? டாக்டர் கிட்ட போனா மருந்து மாத்திரை, ஆன்லைன்ல மோட்டிவேஷன் குருக்கள் பேசுற டாக்ஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் வீடியோஸ்னு 1008 தீர்வுகள் இருக்கு. ஆனால் இந்த தீர்வுகள் எல்லாமே மேற்பரப்பானவை. உண்மையிலேயே நம்ம இதயத்துக்குள்ள, நம்ம ஆத்மாவுக்குள்ள ஒரு நிசப்தமான இடத்துல இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தரமான, ஆழமான தீர்வு ஏற்கனவே இரக்கமாகியாச்சு. அதுதான் இரவுத் தொழுகை. இரவுத் தொழுகைங்கிறது வெறும் சடங்கு இல்ல, அது நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கருவி. உங்க நிம்மதியை திருடிக் கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு தீர்வுதான் இருக்குன்னா அதை தெரிஞ்சுக்க நீங்க தயாரா? இப்போ நம்ம இந்த அற்புத தீர்வுக்குள்ள ஆழமா போவோம். சூரத்துல் முஸ்ஸமில் கேட்கவே ஒரு கம்பீரமான பெயர் இல்லையா? போர்வை போர்த்தியவர் என்பதுதான் இதன் பொருள். இந்த அத்தியாயம் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவில் அருளப்பட்டது. மொத்தம் 20 வசனங்களைக் கொண்டது. இந்த காலகட்டத்துல, இஸ்லாத்தின் ஆரம்பக் காலத்துல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்துக்காக தன்னையே அர்ப்பணிச்சு இரவு பகலா உழைச்சிட்டு இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பணியை சுமத்தப் போறான். அந்த பணிக்குத் தயார்படுத்தும் விதமா அல்லாஹ் நேரடியாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த அத்தியாயத்தை இறக்கினான். இந்த சூராவின் முதல் கட்டளை என்ன தெரியுமா? இரவில் எழுந்து நில். அதுதான் இரவுத் தொழுகை. வெறும் ஒரு சாதாரண பரிந்துரை இல்ல இது. இது ஒரு ஆன்மீக பயிற்சி, ஒரு மனோபலத்தை உருவாக்கும் பயிற்சி. அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இரவில் சிறிது நேரம் தவிர்த்து நீர் தொழுகைக்காக எழுந்து நிற்பீராக, அல்லது இரவின் பாதி வரை, அல்லது அதில் சிறிது குறைத்துக் கொள்வீராக. யோசிச்சுப் பாருங்க, உலகத்துல உள்ள எல்லா சாதனைகளுக்கும் ஒரு பயிற்சி தேவைப்படுதுன்னா, வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பயிற்சி தேவைப்படாம இருக்குமா? இந்த இரவுத் தொழுகை உங்க உள்ளத்தை சுத்தப்படுத்தும், உங்க ரிஸ்கை, வாழ்வாதாரம் குறைக்கும், உங்க ரிஸ்க் நிறைந்த வாழ்க்கையை ஸ்திரமாக்கும் ஒரு டைனமிக் பவர். அல்லாஹ் மேலும் சொல்றான், குர்ஆனை நிறுத்தி நிதானமாக ஓதுவீராக. இதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. வேக வேகமாக ஓதுறதுக்கும் நிறுத்தி நிதானமா ஒவ்வொரு வார்த்தையின் பொருளையும் உணர்ந்து ஓதுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்படி ஓதும்போது குர்ஆனின் வார்த்தைகள் உங்க இதயத்துக்குள்ள ஆழமா பதியும். உங்க மனசுல ஒரு ஒளி விழும். உங்க பாவங்களுக்கு பரிகாரம் கிடைக்கும். உங்க துஆவுக்கு ஒரு ஸ்பெஷல் ஹாட்லைன் கிடைக்கும். அல்லாஹ் நேரடியாகவே உங்க கூட பேசுற மாதிரி ஒரு உணர்வு கிடைக்கும். இந்த சூரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் வழிகாட்டுதல். இது வெறும் ஒரு போர்வை போர்த்திய மனிதரைப் பற்றிய சூரா அல்ல. இது நம்ம எல்லாரையும்
போர்வையை உதறிட்டு எழுந்து நிற்கச் சொல்லும் ஒரு புரட்சிகரமான சூரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுத் தொழுகைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க தெரியுமா? அவங்க சொன்னாங்க, இரவுத் தொழுகையை தொடர்ந்து செய்தவரை நரகம் தூரத்திலேயே வைத்துவிடும். புகாரி. இந்த ஹதீஸை கேட்கும்போதே இரவுத் தொழுகையோட மகத்துவம் எவ்வளவு பெரியதுன்னு புரியுது இல்லையா? இது வெறுமனே நரகத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழி மட்டும் இல்ல. இந்த உலகத்திலேயே நமக்கு ஒரு நிம்மதியான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு வழி. இரவுத் தொழுகையில முக்கியமா 2 பகுதி இருக்கு. ஒன்று தஹஜ்ஜத், இரண்டாவது வித்தர். புனித ரமலான் மாதத்தின் உச்சக்கட்ட அருளை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். முதல் 10 நாட்கள் ரஹ்மத், அதாவது அல்லாஹ்வின் கருணை நிறைந்த நாட்கள். அடுத்த 10 நாட்கள் மஃபிரத், அதாவது பாவ மன்னிப்புக்குரிய நாட்கள். இவையெல்லாம் கடந்து இப்போது நாம் நிற்கப் போகும் கடைசி 10 நாட்களோ நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெறும் அரிய வாய்ப்பு. இந்த 10 நாட்களுக்குள் அல்லாஹ் ஒரு மாபெரும் பொக்கிஷத்தை நமக்காக மறைத்து வைத்திருக்கிறான். அந்த பொக்கிஷம் என்ன தெரியுமா? அதுதான் லைலத்துல் கத்ர், கண்ணியமிக்க அந்த இரவு. கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள். ஒரே ஒரு இரவில் நாம் செய்யும் வணக்கம் 1000 மாதங்கள், அதாவது 83 வருடங்களுக்கும் மேல் செய்யும் வணக்கத்தை விடச் சிறந்ததாக மாறுமென்றால், அந்த இரவின் மகத்துவத்தை எப்படி வார்த்தைகளால் விவரிக்க முடியும்? உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் ஒரே ஒரு இரவில் சிந்தும் கண்ணீர் துளிகளால், மனமுருகி கேட்கும் ஒரே ஒரு பிரார்த்தனையால் மன்னிக்கப்படும் என்றால், அந்த வாய்ப்பை நாம் நழுவ விடலாமா? நிச்சயமாகக் கூடாது. அந்த இரவை அடைந்து கொள்ள, அந்த இரவில் நம் பாவங்களை முழுமையாக மன்னிக்க வைக்க, நம் கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக மிக எளிமையான, ஆனால் சக்தி வாய்ந்த ஒரு துஆவை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த துஆ என்ன? அதை எப்படி ஓத வேண்டும்? வாருங்கள், இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். ரமலான் மாதம் முழுவதும் நாம் நோன்பு நோற்று, தர்மங்கள் செய்து, குர்ஆன் ஓதி நம்மை பக்குவப்படுத்திக் கொள்கிறோம். ஆனால் கடைசி 10 நாட்கள் வந்துவிட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வணக்க வழிபாடுகள் ஒரு புதிய உத்வேகத்தை அடைந்துவிடும். அன்னை ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரமலானின் கடைசி 10 நாட்கள் வந்துவிட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் வேட்டியை இறுகக் கட்டிக்கொள்வார்கள். அதாவது வணக்க வழிபாடுகளில் மிகத் தீவிரமாக ஈடுபடுவார்கள். இரவு முழுவதும் தொழுகை, திக்ர் என் உயிர்ப்பிப்பார்கள். மேலும் வணங்குவதற்காக தங்கள் குடும்பத்தினரையும் எழுப்பிவிடுவார்கள். வேறு எந்த நாட்களிலும் இல்லாத ஒரு தீவிரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களில் காட்டுவார்கள். ஏனென்றால் அந்த 1000 மாதங்களை விட சிறந்த லைலத்துல் கத்ர் இந்த 10 இரவுகளில் ஒன்றில்தான் மறைந்திருக்கிறது. அதை அடைந்தே தீர வேண்டும், அதன் முழு நன்மையையும் பெற்றுவிட வேண்டும் என்ற தாகம்தான் காரணம். இந்த நாட்களில் செய்யப்படும் ஒவ்வொரு நல்ல அமலுக்கும் பன்மடங்கு நன்மைகள் உண்டு. நீங்கள் கொடுக்கும் ஒரு சிறிய தர்மம் தப்பித்தவறி அது லைலத்துல் கத்ர் இரவில் அமைந்துவிட்டால், அது நீங்கள் 83 வருடங்கள் தொடர்ந்து தர்மம் செய்த நன்மைக்குச் சமமாகிவிடும். நீங்கள் தொழும் 2 ரகத்கள் அந்த இரவில் தொழப்பட்டால் 83 வருடங்கள் தொழுத நன்மை கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ்! அல்லாஹ்வின் அருள் எவ்வளவு விசாலமானது! இந்த இரவின் மிக முக்கியமான சிறப்பு பாவ மன்னிப்புதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் லைலத்துல் கத்ர் இரவில் நின்று வணங்குகிறாரோ, அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்படியென்றால் இந்த பொக்கிஷ இரவு எப்போதுதான் வருகிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக கூறியுள்ளார்கள், லைலத்துல் கத்ரை ரமலானின் கடைசி 10 நாட்களில் உள்ள ஒற்றைப்படை இரவுகளில், அதாவது 21, 23, 25, 27, 29 ஆகிய இரவுகளில் தேடுங்கள். ஆரம்பத்தில் இந்த இரவு எதுவென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆனால் இருவர் சண்டையிட்டுக் கொண்ட காரணத்தால் அது மறக்கடிக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம் என்று சொன்னார்கள். ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட இரவு என்று தெரிந்திருந்தால் நாம் அந்த இரவில் மட்டும் வணங்கிவிட்டு மற்ற இரவுகளை வீணாக்கிவிடுவோம்.
ஆனால் இப்போது அந்த இரவை தேடி கடைசி 5 ஒற்றைப்படை இரவுகளிலும் நாம் தீவிரமாக முயற்சி செய்கிறோம். இது அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தித் தந்த ஒரு மாபெரும் பாக்கியம். நம்முடைய தாய் அன்னை ஆயிஷா அவர்கள் இந்த உம்மத்தின் மீது கொண்ட அக்கறையால் ஒரு மிக முக்கியமான கேள்வியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், நான் லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து கொண்டால் அதில் என்ன துஆ கேட்க வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு கருணையின் வடிவமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துஆதான் இது. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. இறைவா, நீயோ மன்னிப்பவன், மன்னிப்பதை விரும்புகிறாய், ஆகவே என்னை நீ மன்னிப்பாயாக. இந்த இரவுகளில் இஷா தொழுகைக்குப் பிறகு குறிப்பாக நடுநிசிக்கு மேல் எழுந்து நின்று நிதானமாகத் தொழுங்கள். அவசரமாக ரக்கத்களை எண்ணுவதை விட நீளமான கியாம் நிற்பது, நீண்ட ருகூஃப், நீண்ட சுஜூதில் ஈடுபட்டு அல்லாஹ்வுடன் தனிமையில் உரையாடுங்கள். குர்ஆன் இறங்கிய இந்த மாதத்தில், அதிலும் குறிப்பாக கடைசி 10 அதிகமாக குர்ஆனை ஓதுங்கள். அதன் பொருளைப் படியுங்கள், சிந்தியுங்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. இறைவா, நீயோ மன்னிப்பவன், மன்னிப்பதை விரும்புகிறாய், ஆகவே என்னை நீ மன்னிப்பாயாக. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. இறைவா, நீயோ மன்னிப்பவன், மன்னிப்பதை விரும்புகிறாய், ஆகவே என்னை நீ மன்னிப்பாயாக. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. இறைவா, நீயோ மன்னிப்பவன், மன்னிப்பதை விரும்புகிறாய், ஆகவே என்னை நீ மன்னிப்பாயாக. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. இறைவா, நீயோ மன்னிப்பவன், மன்னிப்பதை விரும்புகிறாய், ஆகவே என்னை நீ மன்னிப்பாயாக. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. இறைவா, நீயோ மன்னிப்பவன், மன்னிப்பதை விரும்புகிறாய், ஆகவே என்னை நீ மன்னிப்பாயாக. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. இறைவா, நீயோ மன்னிப்பவன், மன்னிப்பதை விரும்புகிறாய், ஆகவே என்னை நீ மன்னிப்பாயாக. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. இறைவா, நீயோ மன்னிப்பவன், மன்னிப்பதை விரும்புகிறாய், ஆகவே என்னை நீ மன்னிப்பாயாக. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. இறைவா, நீயோ மன்னிப்பவன், மன்னிப்பதை விரும்புகிறாய், ஆகவே என்னை நீ மன்னிப்பாயாக. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. இறைவா, நீயோ மன்னிப்பவன், மன்னிப்பதை விரும்புகிறாய், ஆகவே என்னை நீ மன்னிப்பாயாக. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. இறைவா, நீயோ மன்னிப்பவன், மன்னிப்பதை விரும்புகிறாய், ஆகவே என்னை நீ மன்னிப்பாயாக.